அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரண் பயிற்சி மையம். இப்ப நம்ம இரண்டாம் நிலை தேர்வுக்கான ஆன்சர் கே தான் நம்ம பார்க்க போறோம். கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணதுல இருந்து அப்படியே நிறைய கொஸ்டின் அந்த அந்த பேஸ் லாங்கில் அப்படியே வச்சிருக்காங்க. அதுவும் நான் நடத்தக்குள்ள உங்களுக்கு நிறைய விஷயம் சொன்னேன். அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இப்போ பாருங்க, விரைவாக பழங்களை பழுக்க வைக்கும் வாயு எதுன்னு கேட்டுக்கிறாங்க. இதை நான் நடத்தக்குள்ள உங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன், எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கிறேன். ஒரு பழம் பழுக்கலை அப்படின்னா வாழைப்பழத்தை வாங்கி அந்த பழத்து கூட சேர்த்து கவர்ல போட்டு கட்டிடுங்க, ஈஸியா பழுத்துரும். ஏன்னா வாழைப்பழத்துல அதிகமா எத்திலின் அதிகமா சுரக்கும், அதனால உங்களுக்கு ஈஸியா பழுத்துரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா எத்திலின். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா எத்தனாவது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளதுன்னு கேட்கறேன். அதாவது ட்ரிபிள் பி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை நடத்தக்குள்ளே உங்களுக்கு சொல்லுவேன். ட்ரிபிள் பி 3 பி இருக்கு பாருங்க, அப்ப 3வது இடம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப 3வது இடம். அதே மாதிரி பாருங்க, தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதுல தவறான இணைன்னு பாத்தீங்கன்னா ரத்த தட்டுகள் தான். ரத்த தட்டுகள்ன்றது த்ரோம்போசைட்டு, இதுல லீகோசைட்டு சுட்டுருக்காங்க. லீகோசைட்டுன்றது டபிள்யூபிசி. அதுக்கு அடுத்தது மின்சாரத்தை கடத்தும் அலோகம். இப்ப நம்ம லாஸ்டா ரிவிஷன் பண்ணக்குள்ள உங்களுக்கு நான் நிறைய கொஸ்டின்ஸ் சொன்னேன். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே கொஸ்டின்ஸா இருக்கு. மின்சாரத்தை கடத்தும் அலோகம் நல்லா பாத்துக்கங்க. நான் அப்படியே சொன்னேன் உங்களுக்கு எது இதெல்லாம் அலோகம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுங்க. கார்பன்ன்றது ஒரு அலோகம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கடுத்து ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் எது? சென்னை தான். இது நம்ம ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின். இது ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை. அதுக்கடுத்து பாருங்க, அரபிக்கடலின் ராணி என்று அழைக்கப்படும் துறைமுகம் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அரபிக்கடலின் ராணி கொச்சி. அரபிக்கடலின் ராணி என்று அழைக்கப்படும் துறைமுகம் எதுனா கொச்சி. இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பாத்துக்கங்க. எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. பாருங்க, ஆப்ஷனை வச்சு பார்க்கலே உங்களுக்கு தெரியும். எழுத்து பொறிப்புகள் அப்படின்னாலே கல்வெட்டியல் தான். அடுத்தது போக்சோ சட்டம். போக்சோ சட்டம் பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலாவே சொன்னேன். போக்சோ எந்த வயசுல எத்தனை வயசுக்கு கீழே இருந்தா உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது என்னது, போக்சோ சட்டம்ன்றது 2012. அடுத்தது மீத்தேன் மூலக்கூறு. இதை சொல்லணும்னா உங்களுக்கு நேத்து தான் உங்களுக்கு நான் ரிவிஷன்ல சயின்ஸ் சொல்லக்குள்ள உங்களுக்கு நான் சொன்னேன். கார்பனுடைய இணைத்திறன் 4 அப்படின்னு நான் உங்களுக்கு எல்லா தனிமத்துடைய இணைத்திறன் அணு எல்லாத்தையும் சொன்னேன். அதுல கார்பனுடைய இணைத்திறன் 4. அதுக்கு அடுத்தது பாலைவனங்களே இல்லாத கண்டம் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாலைவனங்களே இல்லாத கண்டம் எது அப்படின்னா ஐரோப்பா தான். பாலைவனங்களே இல்லாத கண்டம் எதுன்னா ஐரோப்பா. ஆப்பிரிக்காவில இருக்கு, ஆசியாவிலையும் இருக்கு. நம்மளாம் ஆசியா தானே, வட அமெரிக்காவிலும் இருக்கு. நீங்க ஆப்ஷனை வச்சே தூக்கணும். அப்ப ஐரோப்பாவில தான் பாலைவனங்களே இல்லை அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது பாருங்க, இந்தியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையே அமைதியுடன் இணங்கிறதுக்கான 5 கொள்கை 1954 ஏப்ரல் 28 கையெழுத்தானது. இது கரெக்ட். 5 கொள்கை 1954 ஏப்ரல் 28 கரெக்ட். ஆனா இந்தியா பாகிஸ்தான் கிடையாது, இந்தியா சீனா. இதுல அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் தான் அந்த பஞ்சசீல கொள்கையே சைன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் தப்பு. ரெண்டாவது பாருங்க, சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு. நான் உங்களுக்கு சொன்னேன், சார்க்கை உங்களுக்கு தமிழ்ல தான் கொடுப்பாங்க. தெற்காசியா அமைந்துள்ள 8 நாடுகளுடைய பொருளாதார புவிசார் அரசியல் அமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்னா 2 மட்டும்தான் சரி, 1 தப்பு. அதுக்கு அடுத்தது பாருங்க 12, இந்தியாவின் முதல் பெண் பிரதமர். இது 1க்கு இந்திரா காந்தி. நீங்க அதை 1க்கு பி அப்படின்னு நினைச்சு அடிச்சாலே நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா அடிச்சுட்டு வரலாம். ஏன்னா 1க்கு பி என்னது, சி தான் ஆன்சர். அதுக்கடுத்து இதெல்லாம் நம்ம நடத்தக்குள்ள உங்களுக்கு ஷார்ட்கட்டோட வச்சு சொன்னேன். அதுக்கடுத்தது 13 பாருங்க. 13 இந்தியாவுடைய சுரங்க பணியகம் நாக்பூர். அதனால தான் சொன்னேன், சுரங்கத்துல பணி செஞ்சா நாக்கு வெந்துரும் அப்படின்னு உங்களுக்கு நான் ஷார்ட்கட்டே சொன்னேன். இரும்பு சார் தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். அப்ப என்னது, 2மே சரிதான், 1 2 சரி. 14வது கொஸ்டின் பாருங்க, சிங்கப்பூரில் நடைபெற்ற பிடைய உலக செஸ் சாம்பியன். இந்த செஸ் அப்படின்னுக்குள்ள குகேஷ் தான் என்ன பண்ணாரு, செஸ் சாம்பியனா வென்றாரு. அதை வச்சு நீங்க போட்டிருக்கலாம். அதுக்கடுத்தது 15, மின்முலாம் பூசுதல் மின்னோட்டத்தின் விளைவு. ஆமா கரெக்ட், மின்முலாம் பூசுதல் மின்னோட்டத்தின் விளைவு கரெக்ட் 15க்கு. அதுக்கடுத்தது பாருங்க, மின்சலவை பெட்டி நீர் சூடேற்றி மின்சலவை பெட்டி இதெல்லாம் மின்னோட்டத்தின் காந்த விளைவுன்றாங்க. அப்ப இது தப்பு. ஏன்னா மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. எல்லாம் காந்த விளைவு கிடையாது, வெப்ப விளைவு. ஏன்னா நீர் சூடேற்றி, ஒரு நீர் சூடேறினா அது வெப்ப வேணும். அப்ப நீர் சூடேற்றின்றது என்னது, மின்காந்தத்தின் வெப்ப விளைவு. இதுல காந்த விளைவுன்னு கொடுத்துறாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா 1 மட்டும்தான் சரி, 15க்கு ஏ. அடுத்தது 16க்கு நான் அப்படியே சொன்னேன் உங்களுக்கு. கண்டிப்பா இது போன வாட்டி ரிவிஷன்ல, நேற்று ரிவிஷன்ல உங்களுக்கு நான் சொன்னது. பொண்ணுக்கு வீங்கி சாதாரண சளினா ரைனோ வைரஸ், பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னா என்னது, மிக்ஸ்டோ வைரஸ். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். 9th சயின்ஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்ப இது ஈஸியா நீங்க அடிச்சுட்டு வரலாம். அப்ப சாதாரண சளி ரைனோ வைரஸ் 2க்கு A அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து எத்தனாவது கேள்வி? 16. 16வது கேள்விக்கு ஆன்சர் C ரைட். அடுத்தது 17வது கேள்வி பாருங்க. வறண்ட காலநிலை. இது வந்து நீங்க தென்மேற்கு பருவ காலத்தை வச்சு அடிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை அப்படி தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம்? தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று எதுல இருந்து எது வரைக்கும் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் என்னது? தென்மேற்கு பருவக்காற்று. அப்ப 3க்கு 4 அதை வச்சே நீங்க என்ன பண்ணிடலாம்? ஈஸியா அடிச்சிடலாம். ஏன்னா அடுத்தது வடகிழக்கு பருவக்கு அக்டோபர் டிசம்பர். இதை பாருங்க, இந்த ஆப்ஷனை வச்சே நீங்க அடிக்கலாம். உங்களுக்கு 2 ஆப்ஷன் சரியா தெரியல அப்படின்னா தென்மேற்கும் வடகிழக்கும் நல்லா தெரியும்ல, அதை வச்சு அடிக்கலாம். அப்ப ஆன்சர் வந்து C. 17க்கு C. 18க்கு பாருங்க, முதல் மகளிர் பல்கலைக்கழகம். இதெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட், நான் இதை அப்படியே வச்சேன். டெஸ்ட்ல நானே உங்களுக்கு பொறுத்தைகள் தான் வச்சேன், அதை அப்படியே கேட்டுக்கிறாங்க பாருங்க. முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகரிஷி கார்வே. இதை நீங்க 1க்கு C, அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதுல முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகரிஷி கார்வே 1க்கு C. அதை வச்சு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து B தான். உங்களுக்கு ஆப்ஷன்ல டைட்டா கொடுக்கல, ஈஸியா தான் கொடுத்துக்கிறாங்க. அப்ப 18க்கு B ஆன்சர். அடுத்தது 19 பாருங்க, வங்க பிரிவினை. நான் இது வந்து கர்சன் பிறப்பு பிரிச்சாரு, அது என்னென்ன பிரிச்சாரு அப்படி எல்லாத்தையும் சொல்லினே வந்தேன். லக்னோ ஒப்பந்தம், இந்தியா பாகிஸ்தானும் முஸ்லிம்களும் இந்துக்களும் இணைஞ்ச ஒரு இது அப்படின்னு எல்லாத்தையும் நான் சொன்னேன். அதை அப்படியே கேட்டுக்கிறேன் பாருங்க. வங்க பிரிவினை 1905. 1க்கு B. நல்லா ஆப்ஷனே பாருங்க, 2 இடத்துல இருக்கா. நீங்க ஆப்ஷன் வச்சு இது மாதிரி செக் பண்ணீங்கன்னா ஈஸியா டக்கு டக்குன்னு தூக்கிட்டு வந்துடலாம். பெருங்கழகம் 1857. 2க்கு D. அப்ப ஆன்சர் என்னது? B. 19க்கு B ஆன்சர். 20க்கு பாருங்க, குறைந்தபட்ச ஆதார விலை. இது ஆனா உங்களுக்கு இதுல ஒண்ணு நல்லா தெரியும். தாதாபாய் நவ்ரோஜ் என்றவர் தனிநபர் வருமானத்தை பத்தி நான் சொன்னாரு அப்படின்னு நான் சொன்னேன். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டமும் சொன்னேன், எல்லாமே சொன்னேன். இதுல ஆனா உங்களுக்கு நல்லா கிளியரா தெரிஞ்சது என்னன்னா தாதாபாய் நவ்ரோஜ் உங்களுக்கு ஈஸியா தெரியும். அப்ப தாதாபாய் நவ்ரோஜ் தான் தனிநபர் வருமானத்தை பத்தி சொன்னாரு. அப்ப 4க்கு B. அப்ப 4க்கு B எதுல இருக்குன்னு பார்க்கணும். அப்ப 4க்கு B ல என்னது? 2 இடத்துல இருக்கு. அப்ப தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. 3க்கு A. அப்ப ஆன்சர் என்னது? D தான் ஆன்சர். அடுத்தது 21க்கு பாருங்க, தவறான இணையை கண்டறிக. 21க்கு பாருங்க, தவறான இணையை கண்டறிக. இதுல வந்து மின் உருகி தாமிரம் கொடுத்திருக்காங்க. தாமிரம் எஃகு வந்து மின் உருகி கிடையாது, அதுதான் மின் ஆற்றலை எடுத்துன்னு போறது. அப்ப மின் உருகி கிடையாது, ஏன்னா அது மின் பாதுகாப்பு தான் தாமிரம் எஃகு. அதனால மின் உருகி அப்படின்றது தான் தப்பு. இதெல்லாம் நீங்க ஆப்ஷன் வச்சு பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா மின் ஆற்றலை சேமிக்க சாதனம் தான் என்னது? மின்கலம். மின்சாரம் பாயும் பாதை தான் மின் சுற்று. அப்ப தாமிரம் எஃகு மின் உருகி, அதுதான் கிடையாது. உங்களுக்கு மின்னழுத்தத்தின் அழகு தெரியும், வோல்ட் அப்படின்னு. அடுத்தது பாருங்க, 22க்கு திறந்த விதை தாவரம் எது அப்படின்னு கேட்டேன். இதை நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டோட ஈஸியா சொல்லியிருக்கிறேன். ஜிம்முக்கு போகணும்னா சட்டையை திறந்துதான் போகணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப ஜிம்னோஸ்பம் திறந்த விதை தாவரம். அதுக்கு அடுத்தது பாருங்க, தவறான இணையை கண்டறிக. இப்ப எல்லாமே உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஈஸியா தெரியும். ஆனா டெஸ்ட்ல நம்ம இதை வச்சிருக்கிறோம் அடிக்கடிக்கு உங்களுக்கு. அப்ப பொருட்களை சட்டம் தான் தப்பு, ஏன்னா இது 1930 வரும். அப்ப பொருட்களின் சட்டம் 1986 கொடுத்துருக்காங்க. அப்ப அது தப்பு. அதுக்கு அடுத்தது பாருங்க, பொறுத்துகளை நான் அப்பதான் நேற்று தான் உங்களுக்கு அந்த ரிவிஷன்ல சயின்ஸ் சொல்லக்குள்ள சொன்னேன். அவகட்ரா என்னுடைய மதிப்பு 6.023 × 10⁻23 அப்படின்னு சொன்னேன். அப்ப 2க்கு D. அது நல்லா தெரிஞ்சாலே போதும், என்ன பண்ணலாம்? ஈஸியா ஆன்சர் அடிச்சுட்டு வரலாம். மோலார் பருமன் வந்து 22,400 மில்லிலிட்டர். அதுக்கு அடுத்தது நீரின் மூலக்கூறு 18 கிராம். கார்பன் டை ஆக்சைடுடைய மூலக்கூறு நிறை பாத்தீங்கன்னா 44 கிராம். அப்ப ஆன்சர் என்னது இருக்கு? A. அதுக்கு அடுத்தது 1863 ICS. இது அடிக்கடிக்கு கேட்டுனே இருக்கிறோம், அவங்களும் கேட்டுனே இருக்கிறாங்க. சத்யேந்திரநாத் தாகூர். அதுக்கு அடுத்தது பாருங்க, 26வது கொஸ்டின். பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் அமைந்துள்ள பெரும் நகரம் கேட்டுக்கிறாங்க. இது பூமத்திய ரேகைக்கு மிக, நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா அந்த நடுக்கோட்டு மையம் தானே பூமத்திய ரேகை. அந்த நடுக்கோட்டுல இருந்து நம்ம பெருநகரத்தை பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து வட அரைகுளத்துல இருக்கு. அப்ப அதுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் கீழே இருக்கும். நீ அதை வச்சே ஈஸியா அடிச்சிடலாம். பூமத்திய ரேகை இருக்குங்க, பூமத்திய ரேகைமா இந்த பாருங்க. இப்ப வந்து பூமத்திய ரேகை இதான் பூமின்னு வச்சுக்க. இதுல வந்து நடுக்கோடு வந்து என்னது? இதான் பூமத்திய ரேகை. இது மேல இருக்கிறது கடக ரேகை, இதுக்கு கீழே இருக்கிறது மகர ரேகை. அப்ப நம்ம இந்தியா வந்து வட அரைகுளத்துல இருக்கு. அப்ப இந்தியா இங்க இதுலதான் இருக்கு, இப்படி இருக்கு. அப்ப இதுக்கு நீங்க நல்லா பாருங்க, மும்பை, புதுடெல்லி, கொல்கத்தா எல்லாமே வந்து என்னது? அதர் ஸ்டேட்டு. ஆனா இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் மாநிலம். இப்ப நீ அதை வச்சு அழகா அடிச்சிருக்கலாம் சென்னைன்னு. அதுக்கு அடுத்தது பாருங்க, தவறான இணையை கண்டறிக்க. தனிநபர் வளம் திமிங்கல புணுகு அப்படின்னு கொடுத்துறாங்க. இப்ப 27க்கு என்னது? 27க்கு B தான் ஆன்சர். அதான் தவறான இணை.
28க்கு பாருங்க, இந்தியாவுடைய முதல் ராக்கெட் தளம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவன். இது கண்டிப்பா நான் சொல்லிக்கினே இருக்கிறேன். அதுக்கடுத்தது இந்தியாவின் 2வது ராக்கெட் தமிழ்நாட்டு தூத்துக்குடி மாவட்டம் குலசேகர பட்டணத்துல அமைச்சிருக்கிறாங்க, அடிக்கல் நாட்டி இருக்கிறாங்க. இது ரெண்டுமே சரிதான். 28க்கு என்னது 1, 2 சரி, சி. 29க்கு பாருங்க, தாவர பகுதி இலையின் புறத்தோலின் மேல்புறம் உள்ள கியூட்டிக்கல் அடுக்கின் வழியாக நீராவி போக்கு நடக்கிறது. கியூட்டிக்கல் அப்படின்னு கொடுத்துறாங்க. கியூட்டிக்கல்ன்றது கிடையாது, நான் அப்பப்ப சொல்லியிருக்கிறேன். நீராவி போக்குன்றது இலைத்துளை வழியா நடக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். கியூட்டிக்கல் என்பது அது மேல இருக்கிற ஒரு மெழுகு மாதிரி பூசி இருக்கும், அதுதான் கியூட்டிக்கல். அது வந்து நீராவி போக்கு நடக்கிற அந்த நீர் வெளியில ஏத்தாம தடுக்கிறதுக்காக இருக்கிறது தான் கியூட்டிக்கல். அப்ப இதுக்கு 1 தப்பு, 2 சரி. நான் அப்பயே சொன்னேன், நைட்ல போய் படுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும், இதாயிடும் அப்படின்னு. ஏன்னா பகல்ல தான் ஒளிச்சேர்க்கை பண்ணும், நைட்ல சுவாசம் பண்ணும். அதை வச்சு நீங்க ஈஸியா அடிச்சிருக்கலாம். இப்ப இதுக்கு ஆன்சர் வந்து என்னது, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 2 மட்டும். இது 29. 29க்கு 2 மட்டும் சரி. அதுக்கு அடுத்தது, இந்திய தேர்தல் ஆணையம் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்கிறான். 30க்கு வந்து டி, இந்திய தேர்தல் ஆணையம் தலைமையகம். இதெல்லாம் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம். அப்போ புதுடெல்லியில இருக்கு. அடுத்தது 31 பாருங்க, இதை பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒளி இழைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ கடைசியா வச்ச டெஸ்ட்ல ஒளி இழைகள் எந்த தத்துவத்தின்படி செயல்படுகிறதுன்னு கொடுத்தேன். அப்ப இது முழு அக எதிரொலிப்பு. 1க்கு பி, இதை வச்சே நீங்க அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்ப நேத்து நடத்தின ரிவிஷன்ல நீங்க வண்டியில போகிற பின்னாடி பாக்குற கண்ணாடி எந்த ஆடின்னு நான் சொன்னேன். இதுக்கே நிறைய இது சொன்னீங்க, எல்லாம் குழி குழி. நீங்க நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, குவி அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ இதை வச்சே நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா ஏன்னு அடிச்சுட்டு வந்திருக்கலாம். அதுக்கு அடுத்தது 32 பாருங்க, செயல்படும் எரிமலை. 32 இந்த கொஸ்டின்ஸை நாம அடிக்கடிக்கு கேட்டுக்கினே இருக்கிறோம். செயல்படு எரிமலை, செயலிந்த எரிமலை, இதெல்லாம் கேட எரிமலை, இதெல்லாம் வந்து என்னது உங்களுக்கு நான் அடிக்கடிக்கு சொல்லிக்கினே இருக்கிறேன். இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா 32க்கு ஏ ஆன்சர். செயல்படும் எரிமலை வந்து செயின்ட் ஹெலன்ஸ் அமெரிக்கா. வந்து செயலிழந்த எரிமலை கிளிமாஞ்சாரோ தான்சானியான்றது என்னது, செயலிழந்த எரிமலை. இது டெஸ்ட் நான் இப்படிதான் உங்களுக்கு நான் வச்சேன். அடுத்தது கூட்டு அல்லது அடுக்கு எரிமலை வந்து பியூஜி. கேடை எரிமலை வந்து மௌலானா. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது 33க்கு பாருங்க, சிஇ எலக்ட்ரிக் பொருட்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது, சிஇ. அடுத்தது ஐஎஸ்ஓ, தங்கம் வெள்ளி ஆபரணம் பரிசுத்தம் உட்பட பல்வேறு பொருள். நல்லா ஞாபகம் வச்சுங்க, தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து தரத்தை உறுதி பண்றது வந்து அக்மார்க் தான். இதுக்கு அக்மார்க் சான்று தான் கொடுப்பாங்க, ஐஎஸ்ஓ கிடையாது. அக்மார்க் சான்று கொடுப்பாங்க 33க்கு. நல்லா பாத்துக்க. ஒண்ணு வந்து சி எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக் பொருட்களின் பாதுகாப்பை உறுதி செய்யறது கிடையாது. அதுக்கு பாதுகாப்பு இல்ல, தரத்தை தான் உறுதி பண்ணும், பாதுகாப்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு 1 மற்றும் 2 தவறு 33க்கு. 34 பாருங்க, தவறான இணையை கண்டறிக அப்படின்னா உலோக போலிகள் தான். ஏன்னா நேற்று ரிவிஷன்ல நான் உங்களுக்கு நல்லாவே சொன்னேன், உலோக போலிகள் ஆர்சானிக் ஆன்டிமனி அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப இதெல்லாம் உலோக போலிகள் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால காரியம் தாமிரம் அப்படின்றதுதான் தவறு. 34க்கு டி. 35க்கு பாருங்க, 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சாங் காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தார். 35க்கு கரெக்ட் தான். யுவான் சாங் என்ன பண்ணாரு, காஞ்சிபுரம். ஏன்னா டெஸ்ட்ல நான் லாஸ்டா வச்சேன், காஞ்சிபுரத்துக்கு பல்லவர் காலத்துல வந்தாரு, 1ஆம் நரசிம்ம காலத்துல காஞ்சிபுரத்துக்கு வந்தாரு. இப்ப நீ அதை வச்சு அழகா என்ன பண்ணிடலாம், ஆமா யுவான் சாங் காஞ்சிபுரத்துக்கு வந்தாருன்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது பல்லவர்களின் காலத்தில் புத்த சமயம் செழித்தோங்குது. அப்ப 2மே சரி. அப்ப 1, 2 சரி. அதுக்கடுத்தது எந்த பிரிவின் கீழ் சில வழக்குகள், இதெல்லாம் நாம அடிக்கடிக்கு கேட்டுனே இருக்கிற கொஸ்டின்ஸ். இதை உங்களுக்கு நான் என்ன பண்றேன், 22. நீங்க ஆப்ஷன் வச்சே தூக்கிட்டு இருக்கலாம். அப்ப 22 தான் என்னது இதுக்கு சரி. அதுக்கு அடுத்தது பாருங்க, போரா குகைகள், குடும்சார் குகைகள், பாண்டவர் குகை, இதெல்லாம் நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல அப்படியே வச்சேன். போரா குகைகள் இதெல்லாம் கம்பல்சரி கேட்பாங்க, முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இதுல வச்சேன். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா டி. உத்தரகாண்ட்ல வந்து தப்கேஸ்வரர் ராபர்ட் குகை. ஷார்ட்கட்டே சொன்னேன் இதுக்கு, புரியுதுங்களா? அப்ப 37க்கு டி. 38க்கு இந்திய தேர்தல் ஆணையரோட பதவி காலமெல்லாம் உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லணும், 6 வருஷம் 65 வயசுன்னு, ஏ ஆன்சர். 39க்கு ஒளியின் திசையை செல்லக்கூடிய கதிர்கள் எவை? இது வந்து நம்ம 9th நடத்தக்குள்ள நான் உங்களுக்கு இதை நல்லா கிளியரா சொன்னேன். காமா கதிர்கள், ஆல்பா பீட்டா, இந்த கதிர்களுக்கு நம்மளுக்கு அப்போ ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. அப்ப அந்த பாக்ஸ்ல இருக்கிறத நான் அழகா உங்களுக்கு டெஸ்ட்ல வச்சு இதை சொன்னேன். அப்ப காமா கதிர்கள். 39க்கு டி. 40க்கு பாருங்க, தவறான இணையை கண்டறிக்க. சரக்கு மற்றும் சேவை வரி, கண்டிப்பா இதை ஈஸியா அடிச்சிருப்பீங்க.
ஏன்னா இது சரி. ஐயோ, இது என்னது சரி. தவறான இணை எதுனா நேர்முக வரி தான் தப்பு. ஏன்னா சேவை வரின்றது என்னது, ஜிஎஸ்டி ஒரு மறைமுக வரி தானே, அப்ப அது நேர்முக வரி கிடையாது, அதனால அதுதான் தப்பு. 41க்கு பாருங்க, நாணயங்கள் சிலைகள் உருவாக்கும் வெண்கலம் என்ற காப்பர் கலவையில் இரும்பு உள்ளதுன்றான். அப்ப இரும்பு இதுல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா இதுல இருக்கிறது என்னன்னா வெண்கலத்துல காப்பரும் டின்னு இருக்கும், காப்பரும் டின்னு இருக்கும், அதுல இரும்பு இருக்காது. அதே மாதிரி அறிவியல் உபகரணம் மெக்னீலியம், மெக்னீலியம்ன்றது மெக்னீசியமும் அலுமினியம் சேர்ந்த கலவை, ஆனா இதுலயும் இரும்பு இருக்குன்றான். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, இதை கொஞ்சம் டவுட்ல வச்சுக்கங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 1 மற்றும் 2 தவறு. 1 மற்றும் 2 தவறு, ஏன்னா ரெண்டுத்துலயுமே இரும்பு இருக்காது. பிக்னோமீட்டர் இதெல்லாம் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ், படிங்க படிங்கன்னு. அப்போ ஒப்படர்த்தி, பிக்னோமீட்டர் அப்படின்னா ஒப்படர்த்தி. 42க்கு 43 பாருங்க, முதல் வட்டை மேசை மாநாடு 1932 கொடுத்துருக்காங்க. முதல் வட்டை மேசை மாநாடு தான் நம்மளுக்கு தெரியும், 1930ல இருந்து 32 வரைக்கும் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் வட்டை மேசை மாநாடு 30, ஆனா என்னது 32 கொடுத்துறாங்க. ஈஸியா இருக்கு, அப்ப ஈஸியா அடிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதுக்கடுத்து தமிழ்நாட்டின் மாநில பறவை. நான் தான் இப்போ உங்களுக்கு எல்லா தமிழ்நாட்டுடைய விளையாட்டு, பறவை, சின்னம் எல்லாத்தையும் நான் சொன்னேன், ஏன்னா கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். மரகத புறா. அதுக்கு அடுத்தது நித்தி ஆயோக் 2015 மார்ச் 1ஆம் தேதியில இருந்து செயல்பட துவங்கியது. இது இந்திய ரயில்வேயானது மிக குறைந்த அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் அப்படின்றான். இது ரெண்டுமே என்னன்னா தப்பு தான். ஏன்னா நித்தி ஆயோக் வந்து 2015 மார்ச் 1 கொடுத்துக்கிறாங்க, அதான் தப்பு. ஏன்னா ஜனவரி 1ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஜனவரி 1ல இருந்து செயல்பட்டுச்சு. அதே மாதிரி இந்திய ரயில்வே வந்து அதிகமா பயனாளர்களை கொண்ட ஒரு பெரிய நிறுவனம் எதுனா அது இந்திய ரயில்வே. அப்ப இங்க மிக குறைந்தன்னு கொடுத்துறாங்க, ஆனா அதிகம். அப்ப ரெண்டுமே என்னது தப்பு, 1, 2 தப்பு. அதுக்கடுத்து பாருங்க, நன்றி அறிதல் பொறையுடைமை. அவ்வளவுதான். இப்ப நம்மளுக்கு என்னது ஃபர்ஸ்ட் ஜிகே அந்த 45 ஜிகே முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது சைக்காலஜி பாருங்க. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு ஆசார கோவை. இதில் நன்றி அறிதல் என்பதுன்னா பிறர் செய்த உதவியை மறவாமை, பிறர் செய்த உதவியை மறக்காம இருக்கிறது தான் என்னது நன்றி அறிதல். அடுத்தது 72 அடுக்கு குறியீடு கேட்டுக்கிறாங்க. நல்லா தெரியும், 7 ஸ்கொயர் 49, 2 7 வராது. ஏன்னா 2 × 2 இதை பாருங்க, ஆப்ஷனை பாருங்க. 2 அடுக்கு கியூப் வந்து 8, 3 அடுக்கு ஸ்கொயர் வந்து 9, 8 9 72. அப்ப இதுதான் ஆன்சர் 72. அப்ப ஆன்சர் டி தான் கரெக்ட். இதுக்கு டி தான் கரெக்ட். பெருக்குனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்தது, இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமா? ஆம், கல்வி நிறுவனங்கள்ல ஒழுக்கம் இல்லைன்றான். அப்ப இது தப்பு. ஏன்னா கல்வி நிறுவனங்கள்ல எப்படி ஒழுக்கம் இல்லாம இருக்கும்? இல்லை, கல்வி நிறுவனங்கள் ஒழுக்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் தப்பு தான். ஏன்னா எப்பயுமே ஒரு அரசுக்கு எதிராக நம்ம சொல்லவே கூடாது. அப்ப இதுல வாதம் ரெண்டும் வலுவானது அல்ல. ஏன்னா எல்லாமே ஸ்கூல்ன்றதே ஒழுக்கம் தானே. அப்ப இது என்னது டி தான் ஆன்சர். அதே மாதிரி மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு 42.195 கிலோமீட்டர். நல்லா நான் அப்பயே சொல்லிட்டேன். அதாவது இந்த மாதிரி 42.195 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர், மீட்டர்ல கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், 1000ஆல வகுத்தாலே உங்களுக்கு போதும். ஆக்சுவலா நான் என்ன சொன்னேன், அப்பல இருந்து எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கோ அது கீழே எத்தனை ஸ்தானம் தள்ளி எத்தனை ஜீரோ இருக்கோ அது அப்படியே உள்ள நவுத்திங்கன்ட்டேன். அப்ப 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு, இங்க 3 ஜீரோ இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது 42.195 மீட்டர். ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் கே மற்றும் பி இடையிலான எழுத்துக்களின் சராசரி நடுவில் அமைந்துள்ள எழுத்து என்றான். அப்ப கேக்கும் விக்கும் இடையில எழுதுனீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். அதுல வந்து சென்டர் நம்பர்னு எது இருக்காது, ஏன்னா கரெக்டா 5 5 இருக்கும். ஏன்னா கேக்கும் விக்கு நடுவுல 10 நம்பர் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா பிரிக்க முடியாது, அதனால எந்த எழுத்தும் இல்லை ஆன்சர். அடுத்தது 51 சிறுவர்கள் 51 கேள்விப்பாங்க கோபி. அப்போ இது நான் இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்னு நான் நடத்தக்குள்ளே நான் இதை சொன்னேன். உங்களுக்கு இந்த மாடல்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னு நான் சொன்னேன். நல்லா பாத்தீங்க. மொத்தம் வந்து கோபி வந்து இடமிருந்து 7வது இடம், இடமிருந்து 7 கோபி. அடுத்தது வலமிருந்து வெங்கட்டு 22வது இடம். அப்ப என்னது 2 பேரும் மாத்திக்கிறாங்க, இது கோபி இது வெங்கட்டுன்னு மாத்திக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, சாரி கோபி வெங்கட்டும் மாத்திட்டாங்களா? அப்ப என்னது கோபி வந்து இடமிருந்து 22வது இடத்துல இருக்கிறாரு. அப்ப இங்க இருக்கிறாரு இடமிருந்து 22, இடமிருந்து 22வது இடத்துல இருக்கிறாரு. அப்ப இங்க மேல 12 இருக்கா, 12க்கு முன்னாடி எத்தனை இருக்கு, 11 இருக்கு. அப்ப 22ம் 11 எவ்வளவுனா 33. அவ்வளவுதான், 33 இடம் இருக்கு. இதெல்லாம் நடத்தக்குள்ள நான் உங்களுக்கு சொல்லிக்கினே இருந்தேன், ரொம்ப முக்கியமான கேள்வி,
இதுதான் கேட்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி 52வது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் எழுத்துக்களில் வலதுபுறத்திலிருந்து 17வது எழுத்தின் வலதுபுறத்தில் 8வது. நல்லா பாத்துங்க, வலதுபுறம். நான் எப்பயுமே நான் சொன்னேன் இது எல்லாமே வலதுபுறம், உங்களுக்கு ரைட் சைட்ல வர்றது எல்லாமே வலதுபுறம் அப்படின்னு. அப்ப 17 இடம் பார்த்தா ஜே வருது, 17 இடம் ஜே வருது. அப்ப 17 எழுத்தின் வலதுபுறத்தில் 8வது எழுத்துன்றான். அப்ப ஜேவில் வந்து நீங்க கவுண்ட் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8, 8 வந்து 6 தான். அப்ப ஏ ஆன்சர். 53வது கொஸ்டின் பாருங்க. இதை நான் சொன்னேன் அப்படியே உங்களுக்கு பை சார்ட்ல இந்த கொஸ்டின்ஸ் வச்சேன், அப்படியே இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க பாருங்க. பை சார்ட்ல என்ன கேட்டுக்கிறாங்க, கோல்ஃப் விளையாட்டை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக ஹாக்கி செலவிடப்படுகிறது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இந்த கொஸ்டின்ஸ் நான் அப்படியே வச்சேன், இந்த டயக்ராம போட்டு உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே வச்சு அப்படியே கேட்டுக்கிறாங்க. ஈஸியா நீங்க ஆன்சரே பண்ணிட்டு வந்துருக்கலாம் 75ன்னு. ஏன்னா இப்ப அங்க வச்சிருக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அப்ப ஈஸியா நீங்க ஆன்சரே பண்ணிட்டு வந்துருக்கலாம். நல்லா பாருங்க, கோல்ஃப் வந்து 36, ஹாக்கி வந்து 63. அப்ப கழிச்சா என்ன வருது, 36 63 கழிச்சா 13, 6 கழிச்சீங்கன்னா 7 5 27. அப்ப என்ன பண்ணும், கோல்ஃபை விட ஹாக்கி எத்தனை சதவீதம் கேட்கறாங்க. அப்ப 36 27 × 100 அவ்வளவுதான். இதை போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னது 75 அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்தது தொடரில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதுக. பாத்தீங்கன்னா சேவல் என்ன பண்ணும், சேவல் வந்து சேவல் அகவாது, இது தப்பு. சேவல் அகவாது. அதே மாதிரி சேவல் என்னது, கூவும், சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தா அப்படிங்கிறாங்க. அப்ப ஆன்சர் என்னன்னா 54க்கு பி தான் ஆன்சர். சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும். புரியுதுங்களா? ஆன்சர் வந்து 54க்கு பி. விடுபட்ட எண்ணு பாருங்க. இதுல விடுபட்ட எண்ணு நீங்க இந்த நம்பர்ல இருந்து எடுத்தீங்கன்னா உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அது பிரிண்டிங் மிஸ்டேக். கண்டிப்பா இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. ஆக்சுவலா இதுக்கு என்னன்னா 15 எப்படி வரணும், அப்படி வந்தீங்கன்னா என்னது 15 15 2 எவ்வளோ 30, 30 + 1 31. அதே 31 + 2 62, 62 + 1 63. அதே மாதிரி 63 × 2 63 × 126, 126 + 1 127. அப்ப 127 × 2 பெருக்கினீங்கன்னா என்ன வரும், 254 + 1 255. அவ்வளவுதான். இது 72 போட்டு நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பமாயிருக்கும். அடுத்தது எக்ஸ் அச்சு மற்றும் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோட்டுகளில் சாய்வு கோணம் டேஷ் ஆகும்ன்றான். இதுக்கு ஆன்சர் வந்து 0 டிகிரி. அதுக்கு அடுத்தது பாருங்க, கொடுக்கப்பட்ட தகவலிலிருந்து விடுபட்ட எண்ணை கண்டறிக. கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கு எல்லாருமே போட்டு மண்டையை பிச்சு நின்றுருப்பீங்க. இது மாதிரி நான் அப்பவே சொல்லிட்டேன், உங்களால ஒரு சில கொஸ்டின்ஸ் போட முடியல அது மாதிரி இருக்குன்னா அதை விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போ, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இப்ப இதே போட்டு நீங்க ஒரு 10 நிமிஷம் இதுல செலவு பண்ணியிருந்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிடும். இப்ப பாருங்க, இதுக்கு டிஃப்ரெண்ட் எவ்வளோ, 17க்கும் 21க்கும் பாத்தீங்கன்னா 4. அதே மாதிரி 5 7 கூட்டினீங்கன்னா எவ்வளவு வருதுன்னா 12. அப்ப 12 2ஆல அடிச்சிருக்கிறாங்க, 2ஆல அடிச்சா 6, 6 4 24, 6 4 பெருக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, இதுக்கு டிஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா 3. இதையும் கூட்டினீங்கன்னா 20, 20 இன்ட்டு சாரி ஆமா 13 இன்ட்டு ஆமா 20 2ஆல அடிங்க, அடிச்சீங்கன்னா 10 வரும். இதுக்கும் டிஃப்ரெண்ட் 3 பெருக்கினீங்கன்னா 30. அதே மாதிரி பாருங்க, இதுக்கு டிஃப்ரெண்ட் வந்து 6, இதை கூட்டினா 10, இதை 2ஆல அடிச்சா 5, 5 6 30. ஆன்சர் வந்து சி 30 தான் ஆன்சர். புரியுதுங்களா? இதுக்கு 30 ஆன்சர். அதுக்கு அடுத்தது முற்றுமையை பயன்படுத்தி 9K2 - 25 காரணி படுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க. இது கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சோம், கடைசியில இந்த அளவுக்கு கேட்டுக்கிறாங்க. அப்ப காரணிப்படுத்துக அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம ஒரு இதை காரணிப்படுத்துக அப்படின்னா ஒன்னு பிளஸ்லயும் இன்னொன்னு மைனஸ்லயும் ஒரே இதை அமையும். அப்ப பாத்தீங்கன்னா 9 ஸ்கொயர் 3. அப்ப 3K + 15, 3K - 15. ஆன்சர் வந்து ஏ தான் ஆன்சர். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பட்டதாரிகள். சில பட்டதாரிகள் அலுவலர்கள் ஆனால் அரசு துறையில் வேலை செய்பவர்கள். இது கொஸ்டின்ஸை நாம அப்படியே வச்சோம். இதை நான் வச்சு உங்களுக்கு வேற நடத்தினேன் அப்படியே, இதான் ஆன்சர் அப்படின்னு. அப்ப பாத்தீங்க, பட்டதாரிகள் அலுவலர்கள் ஆனாலும் அரசு. அப்ப பட்டதாரிகள் எங்க இருக்கிறான், அலுவலர்கள் எங்க இருக்கிறான். அப்ப வேலை செய்பவர்கள் அல்ல. புரியுதா? அரசு துறையில் வேலை செய்பவர்கள் அல்ல. யாருன்னு பாத்தீங்கன்னா அப்ப என்னது ஆன்சர் இ தான். ஏன்னா பட்டதாரியாக இருக்கணும், அலுவலராகவும் இருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. அப்ப கவர்மெண்ட் இதுல இல்லை. அப்ப அது இ தான் ஆன்சர். அதுக்கு அடுத்தது பாருங்க, ஒரு நிறுவனத்தின் வெவ்வேறு துறைகளில் வேலை பார்க்கும் பணியாளர்களின் மொத்த எண்ணிக்கை மற்றும் பெண் சதவீதம் கேட்டாங்க. மொத்த எண்ணிக்கை மற்றும் பெண் சதவீதம்.
மொத்த எண்ணிக்கை மற்றும் ஆண் பெண் சதவீதம் கேட்டுக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணும், எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டணின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஓகே, இது கூட்டிய நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்திருக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து 3310. அதுக்கு அடுத்தது பாருங்க 61. ஃபேக்ட். ஃபேக்ட் என்பது DIDFW என எழுதப்பட்டால் ஸ்வான் என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னா, அப்ப ஃபேக்ட் இதெல்லாம் பாருங்க. ஃபேக்டா, ஃபேக்ட்ன்றது IW FW. அப்ப இதுக்கும் காரணம் எல்லாம் என்னது 3 AB, இதுக்கும் 3. அப்ப CDEF இதுக்கும் 3, D எல்லாத்துக்கும் 3. அதே மாதிரி என்ன பண்ணோம், ஸ்வான் என்றது என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப இதுக்கு என்னது 3 லெட்டர் VXYZ. அப்ப என்னது VZல என்னது 2 ஆரம்பிக்குதா. அடுத்தது D, VZD. ஆன்சர் வந்து என்னது, இதுக்கு வந்து B தான் ஆன்சர். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம் என்ன கேட்டுக்கிறாங்க, பைச்சாட்ல மொத்த செலவினத்தின் தொகை கேட்டுக்கிறாங்க. உள்கட்டமைப்பு போக்குவரத்து நல்லா பாத்துங்க. உள்கட்டமைப்பு போக்குவரத்து செய்யப்பட்ட மொத்த செலவு மற்றும் போக்குவரத்து மற்றும் வரிகளுக்கு செய்யப்பட்ட மொத்த செலவினின் விகிதம் கேட்டுக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணா, இதையும் கூட்டிக்கணும், உள்கட்டமைப்பும் போக்குவரத்தையும் கூட்டிக்கணும். அதே மாதிரி என்னது அடுத்தது போக்குவரத்து மற்றும் வரிகளுக்காக, போக்குவரத்து மற்றும் வரிகளுக்காக செய்யப்பட்ட மொத்த செலவின விகிதம். அப்ப இதையும் கூட்டிக்கணும். புரியுதுங்களா. அப்ப இது என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். கூட்டினீங்கன்னா விகிதம் வந்து 13:9 தான் வரணும். ஆனா இங்க 13:11 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சருக்கு எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இதை கொடுத்துட்டு உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து C, குளிர வைத்தல். அதே மாதிரி 64 பாருங்க. ஏல இருந்து B செல்ல 4 வழித்தடங்கள் உள்ளன. நகரம் B இருந்து Cக்கு செல்ல 6 வழித்தடங்கள் உள்ளன. நகரம் ஏவிலிருந்து நகரம் C செல்ல எத்தனை வழித்தடங்கள் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப என்னது, ஏல இருந்து B செல்ல 4 வழித்தடங்கள், Bல இருந்து C செல்ல எத்தனை 6 வழித்தடங்கள். இந்த கொஸ்டின் பாருங்க, ஏவுக்கும் பிக்கும் செல்ல 4 வழித்தடங்கள், பிக்கும் சிக்கும் செல்ல 6 வழித்தடங்கள். அப்ப சில இருந்து ஏ செல்ல எவ்வளோ அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நான் அப்பே இது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி ஒன்று கொடுத்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. 6 × 4 எவ்வளோ 24. அப்ப 6 4 பெருக்குனா உங்களுக்கு என்ன வரும், ஆன்சர் 24 வரும். அப்ப 24 ஆன்சர். அதுக்கு அடுத்தது கீழ்கண்ட இணை சொற்களுக்கு ஏற்ப தொடர்புடைய இணை சொல்லை கண்டறிக்க. கார் தேவை, பெட்ரோல், கார் ஓடணும்னா பெட்ரோல் வேணும். அப்ப தொலைக்காட்சி ஓடணும்னா மின்சாரம் வேணும். அதுக்கு அடுத்தது பாருங்க, பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது, அரிசியும் வெண்மையானது, எனவே அரிசியிலும் கால்சியம் உள்ளது அப்படின்னு கேட்கறாங்க. உங்க அரிசியில கால்சியம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் தான் இருக்கு. அரிசியில என்ன கால்சியம் இருக்கு, ஒருவேளை நமக்கு சயின்ஸ் தெரியலன்றதுனால ஒருவேளை உண்மையா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரலாம். ஆனா இதுக்கு கண்டிப்பா +1 மார்க் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கண்டிப்பா கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. அதுக்கு இரவு என்ற சொல்லின் எதிர் சொல் கேட்கறாங்க. இரவுடைய எதிர் சொல் பகல். அப்ப எல்ன்றது பகல்னு அர்த்தம். ஏற்பாடு அப்படின்னு சொல்றாங்க பாரு. ஏற்பாடு அப்படின்னா சூரியன் மறையும் நேரம் சொல்லுவாங்க. அப்ப பகல்ல சொல்றாங்க. எல் பிளஸ் பாடு, பகல் பிளஸ் மறையும் அப்படின்னு அர்த்தம். அப்ப எள்ளு தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸ் உடைய மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. எதுல 30% 150 பாருங்க. கீழே ஆப்ஷன்லயே உங்களுக்கு தெரியுது 500. இப்ப 500ல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. 50னா 30% எவ்வளோ 150. அப்ப ஆன்சர் என்னது 500. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், அடிச்சுட்டு வந்திருப்பீங்க. அடுத்தது பாருங்க, வரைபடம் கம்பி, மரம் மற்றும் கட்டுமான பொருட்கள். அப்ப கம்பி, ஒரு கட்டுமான பொருளுக்கு கம்பியும் தேவை, மரமும் தேவை. அப்ப கட்டுமான பொருள் வரும், அதுக்கப்புறம் கம்பியும் மரமும் தனித்தனியா வரும். அப்ப ஆன்சர் பி. அடுத்து 70வது கொஸ்டின் பாருங்க, மெய்யுணர்வு என்றதை ஆங்கிலத்தில் எழுதுங்கன்றாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. புரியுதுங்களா. அப்ப 70 கொஸ்டின்ஸ். இப்ப கண்டிப்பா நீங்க இதுல என்ன பண்ணலாம், ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இது ஒன்றும் அவ்வளோ டஃப் எல்லாம் கிடையாது. அப்ப நீங்க கண்டிப்பா ஒரு 55க்கு மேல எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா எல்லாருமே பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு 1-2 நாள் ஆன்சருக்கு வெளில விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னது ஒரு 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்டே விட்டுருவாங்க.
கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு பிப்ரவரியில ட்ரைனிங் கூப்பிடுற மாதிரி தான் உங்களை வந்து ஆள் எடுக்க போறாங்க. ஏன்னா மார்ச் மே மாசத்துல வந்து உங்களுக்கு எலெக்ஷன். அப்ப மே மாசத்துல உங்களை வந்து டியூட்டிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ற மாதிரி வந்துடும். பிப்ரவரியில நீங்க எல்லாருமே ட்ரைனிங் போவீங்க. இப்போ இந்த எக்ஸாம் எல்லாருமே பிப்ரவரியிலே ட்ரைனிங் போவீங்க. அப்ப ட்ரைனிங்ல இருந்து உங்களுக்கு வந்து எலெக்ஷன்ல வந்து ஆள் கூப்பிட வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போ கரெக்டா இப்போ 55+ எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஜிகேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்ற கேள்விகள் நிறைய இருக்கு. இப்போ நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படின்றதுனால இது ஈஸின்னு சொல்றோம். இதே நார்மலா போய் எழுதுறவங்களால எழுத முடியாது. படிக்காம ஒரு ஆவரேஜா படிச்சுட்டு போய் எழுதுறவங்களால நிறைய கொஸ்டின் இதில் அட்டன் பண்ண முடியாது. அதனால கட் ஆஃப் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கிளியரா சொல்றேன். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டா ஆன்சர் கீ சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.